வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்வாரெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு ஐஆர்சிடிசிக்கு பதிலாக வந்துட்டு இங்கே வந்துட்டு பீட்டா டெஸ்டிங் மோடில் விட்டுருக்காங்க. ஸோ அதை வந்து நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிடிசி நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணி போவோம், இல்லைனா அன்ரிசர்வ்லேயும் போவோம். இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் போய் யாரையாவது ட்ராப் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டும் எடுப்போம். ஸோ அது பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னா, லைக் நீங்கள் வந்துட்டு பிளாட்ஃபார்மில் போய் ஸ்டேஷன் போய் தான் கவுண்டரில் போய் லைன் நின்று எடுக்கிற மாதிரி இருக்கும். அன்ரிசர்வ் டிக்கெட் வேணும்னா யூடிஎஸ் ஆப் மூலிமா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரெயின் லைவ் ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் ஃபேமஸாக யூஸ் பண்ணுறது இந்த வேர் இஸ் மை ட்ரெயின். அதுக்கப்புறம் நிறைய ஆப் இருக்குது. ஆனால் இங்கே வந்து இந்த ஸ்வாரெயிலுங்கிற ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து ஒரே ஆப்லேயே கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரிசர்வ்டும் பண்ணிக்கலாம், அதே மாதிரி அன்ரிசர்வ்டும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இதில் இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா, ஸோ ஸ்டேஷனில் இருந்தால் டிக்கெட் எடுக்கவே முடியாது அன்ரிசர்வ் டிக்கெட்லாம். ஆனால் யூடிஎஸ் ஆப்பில் இங்கே வந்து ஸ்டேஷன் சொல்லிவிட்டு ஸ்டேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா அட் ஸ்டேஷன் போட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அதே சமயம் வந்துட்டு நீங்கள் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்லையும் வந்துட்டு ஸோ எந்த ஸ்டேஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷன் பேரை போட்டுட்டு ஸோ நீங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டும் எடுத்துக்கலாம். ஸோ மித்த ஆப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஸோ இந்த வேர் இஸ் மை ட்ரெயின், அந்த எக்ஸிகோ, ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதோடைய லோடிங் டைம், ரெண்டரிங் டைம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே டிலே ஆகும். ஸோ ஆனால் வந்து இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மை புக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட்டட், கேன்சல்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி டிக்கெட்ஸோட ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ மை புக்கிங்ஸ்லேயும் போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸோ லைக் இங்கே ரயில்வே ஆர் வேலட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எவ்வளோ மணி வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேசஞ்சர்ஸ் வந்து எப்போவுமே வந்து திரும்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஸோ யாராக இருந்தாலும் நீங்கள் அடிக்கடிக்கு அவங்க கூட ட்ராவல் பண்ண போகிறீங்க, அவங்க அடிக்கடி அவங்க கூட புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அவங்க பேரை வந்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரிசர்வில் போயிட்டு இப்போ நான் வந்து சப்போஸ் தக்கல் டிக்கெட் புக் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ நான் என்னுடைய ஸ்டேஷன் ஃப்ரம் எங்கேருந்து அதே மாதிரி டூ எங்கேருந்து போட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு டேட்டு, நாளையோட டேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தட்கல் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சர்ச், ஸோ எந்தெந்த ட்ரெயின்ஸ்லாம் வந்துட்டு அவைலபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ இப்போ நான் வந்து இந்த ட்ரெயினை வந்து டிக்கெட் வந்து புக் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய அவைலபிலிட்டி பார்க்குறேன். ஸோ 353 டிக்கெட் இருக்குது. ஸோ என்னோடய லோடிங் டைம் வந்துட்டு ரொம்பவே டைம் எடுக்கல. இதே ஐஆர்சிடிசி ஆப் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து லோடிங் டைம் வந்து ரொம்பவே எடுக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஆட் நியூ, ஸோ இப்போ நான் வந்து ஒரு டிக்கெட் வந்து புக் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ண போகிறேன். ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜஸும் என்ன அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து உங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு 3 வயசு கீழே இருந்தால் அப்படின்னா ஸோ சப்போஸ் நான் வந்து 2ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ 2 வயசு கீழே இருக்குது அப்படின்னா ஸோ டோன்ட் ரிசர்வ் எ பர்த் அப்படின்னு இது பண்ணிக்கலாம். அவங்களுக்கு டிக்கெட் பேர் இது பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்துட்டு குட்டி குழந்தைக்கும் நான் வந்து தனியாக டிக்கெட் புக் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ நீங்கள் அப்படியும் புக் பண்ணிக்கலாம். ஆனால் லைக் ஐ எம் கோயிங் டு கிவ் 24. அதுக்கப்புறம் வந்து எனக்கு விண்டோ சைட், அதுக்கப்புறம் வந்து ஆட் பேசஞ்சர்ஸ் ஸோ கொடுத்துட்டு ஸோ கன்சிடர் ஃபார் ஆட் ஆப்ரேஷன் இதை மட்டும் கொடுக்க மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ப்ரிஃபர்டு கோச் நம்பர், சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ஸோ இந்த கோச்சில் ஒரு புஷ் பேக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆல்ரெடி நீங்கள் அடிக்கடிக்கு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அதே கோச்சில் போகிறாங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து அந்த கோச் நம்பரை கொடுத்துக்கலாம். அண்ட் தென் ரிவ்யூ ஜர்னி டீட்டெயில்ஸ். ஸோ இது டேட்டு எல்லாமே டைமோடு செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஃபேர் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு கீழே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ FTHQ. ஸோ அண்ட் தென் நான் வந்து புக் நோ கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் ரயில்வே வேலெட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நான் வந்து அதை மணி ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸோ நான் அதை கிளிக் பண்ணிட்டு நான் அதை அப்படியே ஸோ உடனே வந்து மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுவும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா லைக் யூபிஐ ஆப்ஷனும் இருக்குது. ஸோ பே யூஸிங் யூபிஐன்னு கிளிக் பண்ணி நம்ம வந்து பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நான் வந்து பே யூஸிங் யூபிஐ கொடுக்க போகிறேன். ஸோ ஓகே, பே யூஸிங் யூபிஐ ஆப், ஸோ ஃபோன்பே. ஓகே, பேமெண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த டிக்கெட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு வந்துடும். ஸோ கன்ஃபார்ம் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன கோச்சு லைக் ஸோ என்ன சீட் நம்பரு, ஸோ எந்த கோச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு லைக் சப்போஸ் மை புக்கிங்ஸ்லேயும் வந்து போய் பார்த்துக்கலாம். ஸோ நான் எந்த ட்ரெயின் புக் பண்ணியிருக்கேன். ஸோ வியூ டீட்டெயில்ஸ்,
ஸோ உங்களுக்கு சப்போஸ் ட்ரெயின் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கேன்சல் டிக்கெட்ன்ற ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ கேன்சலும் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு லைக் ஏதாவது ஃபுட் ஏதாவது ஆர்டர் பண்ணணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸோ ஆர்டர் ஃபுட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ எந்த ட்ரெயின் நாளைக்கு இந்த ட்ரெயின் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் காட்டும். லைக் வாம்பூர், வாணியம்பாடி, ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ எத்தனை ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து கரண்ட்லி ஓப்பனில் இருக்குது, ஸோ மினிமம் எவ்வளோ ருபீஸ் ஆர்டரில் எடுப்பாங்க, ஸோ அந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு சப்போஸ் இது கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ இந்த ஹோட்டல் நேம் வரும். ஸோ அண்ட் தென் நீங்கள் ஹோட்டல் நேம் கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு லைக் எப்படி ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதே மாதிரி தான். ஸோ நான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இது பண்ணிவிட்டேன். ஸோ செக் அவுட் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு லைக் பேமெண்ட் பேஜில் போய்ட்டு நீங்கள் பேமெண்ட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்டேஷன் போகும்போது கரெக்டாக அவங்க வந்துட்டு ஃபுட்டு கொண்டு வந்து 5 minutes பிஃபோரே உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கோர்ஸ் நம்பர் எதுவுமே என்டர் பண்ணணும் அவசியம் இல்லை. பிகாஸ் நீங்கள் உங்களோட டிக்கெட்டில் தான் போய்ட்டு நீங்கள் வந்து ஆர்டர் ஃபுட்டுன்றதை டேரெக்டாக பண்ணுறீங்க. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா ஸோ லைக் எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ரெண்டரிங் டைமுங்கிறது லைக் அந்த ஐஆர்சிடிசி ஆப்பில் பார்த்தீங்கன்னா இல்லை மற்ற ஆப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் டைம் லோடிங் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டைம் லோடிங்கிறதே வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு டக்குன்னு லைக் அடுத்த பேஜ் வந்து டக்குன்னு மூவ் ஆகுது. ஸோ பேமெண்ட்டுமே வந்து ப்ராசஸிங் வந்து டைம் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாகவே தக்கல் புக் பண்ணிக்கலாம். ஸோ யாருமே வந்துட்டு தக்கல் டிக்கெட் என்னடா லோட் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு லைக் பயப்படுற தேவையில்லை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.